எனக்கு சாயங்காலம் அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் வந்ததுலேருந்து ஏகப்பட்ட குழப்பத்தை பார்க்க முடியுது. ஸோ நம்மளும் அந்த நம்பர்ஸ்குள்ளலாம் போய் அந்த எடுத்தவனோட வரலாறுக்குள்ள நோண்டி ஒரு ஜோசியத்தை வந்து சொல்ல வேண்டாம். இதில் எக்ஸாக்டாக மக்களுக்கு என்ன டேக்அவே இருக்குங்கிறதோ அதை மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ எக்ஸிட் போல் உலகம் முழுக்க எடுக்க போகிறது நம்பிக்கைனா ஒரே ஒரு சின்ன நம்பிக்கை தான். என்னன்னு சொன்னால், ஓட்டு போட்ட உடனே ஒரு வெளியே வரவன் சொல்ல விருப்பப்பட்டான்னா உண்மையை தான் சொல்கிறான், போய் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான். இது வந்து மற்ற இந்த முந்தைய கருத்து கணிப்பில் மெகா சர்வே மாதிரி ஒவ்வொரு தொகுதிக்காக போய் அப்படிலாம் எடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக ஒட்டு மொத்தமாக ஒரு சாம்பிள் சைஸ் வச்சுக்கிட்டு மண்டல வாரியாவோ மாவட்ட வாரியாவோ இல்லை மோஸ்ட்லி மாநில வாரியாக தான் எடுப்பாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஆக்சுவலாக ஒட்டு மொத்தமாக ஓகேயா. இதில் நமக்கு இன்ஃபர் பண்ணுற ரிசல்ட் என்ன தெரியுமா? ஒன்று தான் கிடைக்கும். ஆக்சுவலாக அவங்க எடுத்துக்க சாம்பிள் சைஸை வச்சுக்கிட்டு திமுக எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்குது, அதிமுக எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்குது, தாவேக்காவோ இல்லை மற்ற கட்சிகள் எவ்வளோ சதவீதம் வாங்கினாங்க, இதை மட்டும் தான் கிடைக்கும் அவங்களுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி லார்ஜர் பாக்கெட்டில் தான் கிடைக்கும். மண்டல ரீதியாவோ மாவட்ட ரீதியாவோ இல்லை ஒட்டுமொத்த மாநில ரீதியாவோ கிடைக்கும். ஆக்சுவலாக இதை அப்படியே வெளிப்படுத்துறது தான் நியாயமான விஷயம். ஆனால் அப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னு வெறும் பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்தோம்னா மக்களுக்கு புரியுமா? மக்கள் அதை பார்ப்பாங்களா? மக்கள் கல்லா கட்டுமா? கட்டாது. அதுக்காகத்தான் ஒரு அறதப்பழைய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடை வச்சு ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க. அந்த ஃபார்முலாவை வச்சு இந்த ஓட் பர்சன்டேஜை வச்சு இவனுங்க வந்து சீட் ஷேரிங்கை கன்வெர்ட் பண்ணுவானுங்க. அது வந்து பூசி முழுகெல்லாம் வேணாம், ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன், அது வந்து போங்கு. எஸ்பெஷலி இந்திய தேர்தல் முறைப்படி டோட்டல் போங்கு. ஓகேயா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பார்ட்டி ஏ பார்ட்டி பின்னு வச்சுக்குவோம். பார்ட்டி ஏ வந்து ஒட்டு மொத்தமாக 29% ஓட்டுகள் வாங்குது. பார்ட்டி பி வந்து 31% வாங்குது ஒட்டு மொத்தமாக. இதில் பார்ட்டி ஏ 50%க்கும் அதிகமான சீட்ஸில் ஜெயிச்சிருது. ஆனால் வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா வெறும் 10லேருந்து 100க்குள்ளே தான் வாக்கு வித்தியாசம் இருக்குது. பார்ட்டி பி 31% ஓட்டு வாங்கியிருந்தாலுமே கூட அது வெற்றி பெற்றது வெறும் 20% சீட்டுகளில் தான். ஆனால் வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 500, 1000, சில இடங்களில் வந்து 1000க்கு மேலே இருக்குது. ஆக்சுவலாக இப்போ ஆட்சி அமைக்க போகிறது யார்? பார்ட்டி ஏவா பார்ட்டி பியா? பார்ட்டி ஏ தான். ஆனால் அவங்க வாங்கின ஓட்டு சதவீதம் எவ்வளவு? 29% தான். இது வந்து இந்தியாவில் சாத்தியம். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு எலெக்ஷனில் இன்னொருத்தனை கூட ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கிட்டாலும் அவன் வின்னர். அவ்வளோதான். சதவீதத்துக்குலாம் இங்கே வேலையே கிடையாது. ஆக்சுவலாக அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம வந்து இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸை ஷீட்ஸாக மாற்றுறதை வந்து எப்படி இதை அக்செப்ட் பண்ணலாம்? ஜஸ்ட் இது ஒரு கேவலமான ஒரு வியாபாரம், அவ்வளோதான். நேற்று கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக பார்த்தப்ப என்னது, எல்லா கருத்து கணிப்புலையும் உண்மையாக வந்து ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஆளும் கட்சியான திமுக அதிக வாக்கு சதவீதங்கள் பெற்றிருக்காங்க. அதே தாவேக்காவுடைய பெற வாக்கு சதவீதம் வந்து மாறி மாறி வந்திருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால இப்போ ஒரு ஓவரால் ரோட் மேப் என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால், திமுக இஸ் கெட்டிங் an edge. அவ்வளோதான். அதிகமான ஓட்டு சதவீதம் வாங்கியிருக்குது ஆக்சுவலாக. இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படாதுங்கிறதுக்கு இப்போ நம்ம ஒரு 60%, 70% நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம். அவ்வளோதானே தவிர கடைசி நேர சர்ப்ரைஸ் இன்றைக்கும் ஆனில் தான் இருக்குது. ஆக்சுவலாக அது தாவேக்கா வாங்க போகிற ஓட்டை பொறுத்து தான் இருக்குது. ஆக்சுவலாக மற்றபடி இந்த எடுக்கிற கம்பெனிஸ்லாம் ஒரு தடவை போங்க அடிச்சிட்டான்னு சொன்னால் தயவு செஞ்சு அவனுக்குலாம் மரியாதை கொடுத்து அவங்க உட்கார வைக்கலாம், நம்ம பார்க்கக்கூடாது. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சுக்கிற இன்ஃபரன்ஸ். வேறு ஒன்றுமே இல்லை. நிம்மதியாக தூங்க போங்க. குட் நைட்.